டீக்கு ஏதாவது கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணலாம்? ஐடியா வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு அபிஸ் ஐடி vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பிரெட் எக் பஃப். முதல்ல ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருந்த 3 ஆனியனும் 2 தக்காளியும் போட்டுக்குவோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் சீனில் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்குவோம். ஓகே, இவங்க 2 பேரும் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம், அதாவது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அதாவது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போவோம். அடுத்த ப்ராசஸ், ப்ரெட்டில் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்குவோம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம், பாவம் ப்ரெட்டும் பாவம் தானே, அதுவும் ஃபீல் பண்ணால் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம தேய்ப்போம். இப்போது செகண்ட் ப்ராசஸ் ஓவர் ஆயிடுச்சு. நம்ம தேர்ட் ப்ராசஸ் என்னென்னா, எக்கு கொஞ்சம் சால்ட் போட்டு பாயில் பண்ணி எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ தான் ஃபைனல் ப்ராசஸே. இப்போ ப்ரெட்டில் மசாலா, நம்ம கட் பண்ண எக் ஸ்லைஸு எல்லாத்தையும் வச்சு நல்லா ரோல் பண்ணேன். பட் ட்விஸ்ட் என்னாச்சுன்னா, ப்ரெட் ரோல் ஆக மாட்டேன்ட்டான். அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு பவுலில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் வாட்டரை ஆட் பண்ணி கொஞ்சமாக டச் பண்ணி எப்படியோ ரோல் பண்ணிட்டேன். அப்புறம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இந்த ப்ரெட் பைப்புலேயே அதில் போட்டு எடுத்துட்டேன். அதுலேயும் இந்த ப்ரெட்டுக்குள்ளே உள்ள மசாலா இருக்கே வெளியே வர ட்ரை பண்ணேன். எப்படியும் நல்லா எல்லா சைட்ஸும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலி பிரெட் எக் பஃப் ரெடி. சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஈஸி ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.